வதா குழம்பு, வத்தல் குழம்பு. இந்த சுவையான உணவை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: புளி, நல்லெண்ணெய், கடுகு, வெந்தய விதைகள், பெருங்காயம், கறிவேப்பிலை, காய்ந்த சிவப்பு மிளகாய், சின்ன வெங்காயம், ஷாலோட்ஸ். படி 1. புளியை சூடான நீரில் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஊறவைத்து சாற்றை பிழிந்து எடுக்கவும். படி 2. அகலமான அடிப்பாகம் கொண்ட பாத்திரம் அல்லது கடாயில் நல்லெண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். படி 3. பெருங்காயம், கறிவேப்பிலை மற்றும் காய்ந்த மிளகாயைச் சேர்க்கவும். படி 4. சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு பற்களை சேர்க்கவும். படி 5. வத்தலைச் சேர்த்து 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வறுத்து லேசாக பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 6. பயன்படுத்துவதானால் நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து மென்மையாகவும் குழம்பாகவும் மாறும் வரை சமைக்கவும். படி 7. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் சாம்பார் தூள் சேர்க்கிறீர்கள் என்றால் சேர்க்கவும். படி 8. புளியை கரைத்த கரைசலை ஊற்றவும். படி 9. கலவையை கொதிக்க வைத்து பின் தீயை குறைத்து சிறு தீயில் கொதிக்க விடவும். படி 10. அடி பிடிக்காமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். படி 11. குழம்பு வேண்டிய பதத்திற்கு வந்து சுவைகள் கலந்தவுடன் அடுப்பை அணைக்கவும். முழு செய்முறைக்கு விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும். லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.